என்னோடு கூட 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு பொதுவான நிருபத்தை எழுதி அதில் பல காரியங்களை தேவ ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை நான் கேட்ட பிறகு இந்த புத்தகம் முழுவதையும் நான் படித்தேன் உட்கார்ந்து. என்ன சொல்லுகிறார் பேதுரு நமக்கு? பேதுருடைய வார்த்தையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று முழுவதும் படித்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிற்று. அவ்வளவு செய்திகள் இந்த ஒரு நிருபத்திற்குள் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அந்த முடிவு என்ற ஒரு வார்த்தை என்னை தொட்டது. அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? கொரோனா வியாதி வந்துவிட்டது, அவ்வளோதான், இனிமேல் உலகம் அழிந்துவிடும், இதோடு முடிந்துவிடும் என்றெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கிறவர்கள் பலர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கொரோனா வியாதி வந்தது நிமித்தம் இந்த உலகம் முடிந்து போவதில்லை. ஆண்டவர் ஏற்கனவே பல தீர்க்க தரிசனமான வசனங்களை சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு நாட்களில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று தேவன் நமக்கு முன்னதாகவே எச்சரித்திருக்கிறபடினால் அந்த வேத வசனங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய நாட்களின் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் சிலருடைய வாழ்விலே முடிவை கொண்டு வந்து விட்டது. அப்படி என்றால் முடிவு என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு நான் 2 அர்த்தங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று நம்முடைய வாழ்வின் முடிவு, 2வது இந்த உலகத்தின் முடிவு. பலர் குதர்க்கமாய் கேட்பார்கள், உலகம் முடியுதுன்னு அப்போவே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இன்னும் உலகம் முடியலையே, இயேசு வருவார்னு சொல்கிறீங்களே, இன்னும் இயேசு வரலையே. இயேசு என்று வேண்டுமானாலும் வரட்டும். ஒருவேளை நாம் எதிர்பாராத விதத்தில் நம்முடைய வாழ்வு இன்றைக்கு முடிந்துவிடும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு இதை குறித்து தான் சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முடிவு சமீபமாயிற்று. அது ஆண்டவர் இயேசுடைய வருகையிலே உலகத்தின் முடிவாக இருக்கலாம், அல்லது இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய வாழ்வின் முடிவாய் கூட இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது உலகம் முடிந்துவிடும் என்று கலக்கம் அடையக்கூடாது. ஆண்டவர் அழகாய் ஒரு வேத பகுதியிலே உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும் என்று பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது அல்ல என் செய்தி, ஆனால் அதை உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன? அதாவது உலகம் எப்போ முடியும், இதுக்கு என்ன ஆண்டவரே அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உலக முடிவிலே என்ன நடக்கும் என்று ஆண்டவர் 7 காரியங்களை இங்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆகவே நாளைக்கு முடிந்துவிடும், நாளை மறுநாள் முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. முடியலாம், நாளைக்கு நாளை மறுநாள் உலகத்தின் முடிவு வராது என்று சொல்ல முடியாது. ஆனால் வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய நிகழ்வுகளை கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் 8வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். சரி, வசனம் சொல்லுது அநேகர் வருவாங்க, காலம் சமீபத்திற்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க கேட்கலாம், இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் காலம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்றாங்களே, நானும் தான் சொல்றேன். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அநேகர் வருவார்கள், காலம் சமீபமா இருக்குது, உலகம் முடிய போதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபமா இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிற அநேக அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் எழும்புவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி என்றால் அந்த கிறிஸ்து எழும்பி அல்லது நான் தான் கிறிஸ்து என்று யாராவது உங்களிடத்தில் சொல்வார்கள் என்றால் நம்பவே கூடாது.
கிறிஸ்து யார் தெரியுமா? 2000 வருஷத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து நமக்காய் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரே, அவர் ஒருவர் தான் கிறிஸ்து. அவர் இனிமேல் பூமியிலே வந்து மனிதனாய் பிறக்கப் போவது கிடையாது. அவர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே வருவார். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். முதல் செய்தி, அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள், நம்பாதிருங்கள். 2வது அடையாளம் 9வது வசனத்தில், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 2வது அடையாளம், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். பெரிய பெரிய யுத்தங்கள் தேசங்களில் நடக்கும். ஆனா அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் நடக்கும்போது கலங்காதிருங்க. இன்னைக்கு அநேகருக்கு மனதிலே பயம். இந்த கொள்ளை நோய் வந்து விட்டதே, உலகம் முடிந்து விடுமோ என்று கலங்குகிறீர்களா? பயப்படாதிருங்கள், முடிவு உடனே வராது. அப்படி என்றால் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் வருவார்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேட்பீர்கள். 3வது 10வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். நம்பர் 3, ஆண்டவர் சொல்லுகிற 3வது அடையாளம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஒரு கூட்ட மக்கள் இன்னொரு கூட்ட மக்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஒரு தேசத்தின் மக்கள் இன்னொரு தேசத்தின் மக்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அது எப்படி எழும்புவார்கள் தெரியாது. ஒருவேளை இப்பொழுது நடக்கிறது யுத்தம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அடையாளம். ஆனால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இதை போன்ற பல காரியங்கள் வசனம் அழகா சொல்லுது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இது 3வது அடையாளம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நமக்கு பின்னாக உள்ள தலைமுறை பலருக்கு இது தெரியாது. பெற்றோராகிய நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4வது 11வது வசனம், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சி. நல்லா கவனிங்க, பல இடங்களில். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் 4வது அடையாளம். 5வது அடையாளம், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். நல்லா கவனிங்க, வானத்துல பயங்கரமான தோற்றம். அது என்ன தோற்றம் நமக்கு தெரியல, நம்ம இதுவரைக்கும் அப்படி ஒரு தோற்றத்தை பார்க்கல. ஆனா இனி வரப்போகுது. பயங்கரமான தோற்றங்களும் அடையாளங்களும் உண்டாகும். அதற்கு இன்னொரு விளக்கமும் 25ல சொல்லியிருக்கிறார். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலும் அடையாளங்கள். ஒருவேளை ரெட் மூன் வருமா, இல்ல பிரவுன் மூன் வருமா, என்ன அடையாளம் தோணும் நமக்கு தெரியல. அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அது நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே, அப்படி என்றால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். சரி, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். அடுத்த வசனம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். நல்லா கவனிங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானத்தின் சத்துவங்கள், சமுத்திரம், எல்லாத்திலையும் ஏதோ ஒரு அடையாளம் நடக்கும். அன்யூஷுவலா, யூஷுவலா நடக்கிற மாதிரி நடக்காது. ஒருவேளை நாம் பார்க்கிற சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் அன்யூஷுவலா சில சயின்ஸ் நடக்கும். வானத்தில் நடக்கும், பூமியில் நடக்கும், சமுத்திரத்தில் நடக்கும். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, கவனமா இருங்க, என் வருகைக்கு முன்பதாக இது ஒரு அடையாளம். சரி, அடுத்த அடையாளம் 12வது வசனம் வாசி. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். வசனம் சொல்லுது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு துன்பம் உண்டாகும். என் நாமத்து நிமித்தம் கொலை செய்வார்கள், பகைப்பார்கள், வெறுப்பார்கள். என் நாமத்து நிமித்தம். நீங்க தப்பு செஞ்சுட்டு படுகிற துன்பத்தை குறித்து பைபிள் சொல்லல. இயேசுவுக்காக என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுவீர்கள். எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் அஷூரன்ஸையும் கொடுக்கிறார்.
வாசியுங்கள் 18வது வசனம் 19வது வசனம். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்றார், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. யுத்தத்தையும் செய்தியும் கேட்பீங்க, பயப்படாதீங்க. ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், பயப்படாதீங்க. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பயப்படாதீங்க. வானத்தின் சத்துவங்கள், வானத்தில் அடையாளம் நடக்கும், பயப்படாதீங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், பயப்படாதீங்க. அப்புறம் ஒரு வசனம் சொல்லுது 20, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். நல்லா கவனிங்க. எருசலேமுக்கு பல யுத்தங்கள் வந்துச்சு, பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டுச்சு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். எருசலேமை சுற்றிலும் எருசலேமிலும் ஏதோ பயங்கரமான ஒரு யுத்தங்கள், சேனைகள் சூழ்ந்து கொள்கிற நிலைமைகள் அவர் இப்போ இருக்குதே. அப்போ இப்போ வந்துருவாரா? இப்போ வந்தாலும் வரலாம், ஆனா அந்த அடையாளங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கடைசியா ஆண்டவர் இன்னொரு அடையாளம் சொல்லுகிறார். 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்ட்லினஸ், அதாவது உலக ஆவி, சாப்பிட குடிக்க உடுத்த இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு கூட்டம் இருக்கும். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவருடைய வருகையை குறித்து யோசிக்காம, அல்லது உங்க வாழ்க்கையின் முடிவை குறித்து யோசிக்காம, இந்த சாப்பிட்றதுலையும் உடுத்துறதுலையும் சுகபோகமாய் வாழ்கிறதுலையும் உங்க நாட்களை கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா பி கேர்ஃபுல், கவனமா இருங்க. பேதுரு எழுதுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இன்னும் சொல்லுகிறார் 31, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு உட்கார்ந்து நிறுத்தி நிதானமாய் படியுங்கள். ஆண்டவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று உங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இரவு உங்கள் குடும்ப ஜெபத்திலே எல்லாரும் உட்கார்ந்து இந்த வேத பகுதியை தியானியுங்கள். ஆண்டவர் வரும்பொழுது இவைகளெல்லாம் நடக்கும், நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, முடிவுக்கு முன்பதாக என்ன நடக்கும் என்பதை நம்முடைய இரட்சகர் சொல்லி சென்று விட்டார். சரி, நீங்கள் கேட்கலாம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றே, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒருவேளை உலகத்தின் முடிவு எப்பனாலும் வரலாம், என் வாழ்க்கையின் முடிவு கூட ஒருவேளை வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு அப்படி யோசிக்காத பலர் தங்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அப்படி சிந்திக்காத பலர் நித்தியத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்களும் பிரவேசித்திருக்கிறார்கள், ஊழியர்களும் பிரவேசித்திருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாதவர்களும் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லாரை விட செய்தியை பிரசங்கிக்கிற நானும், செய்தியை கேட்கிற நீங்களும் மிகுந்த நீதிமான்கள் கிடையாது. நாம் எல்லாரும் பாவிகள் தான். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றே, நான் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த நாட்களிலே பயமும் திகிலும் உள்ளத்தை அலைக்கழிக்கும் பொழுது அநேகருக்கு ஜெபிக்கவே ஆசை வருகிறதில்லை. ஆண்டவரிடத்தில் வந்தவர் சமூகத்தில் உட்காருகிறதுக்கு முடிகிறதில்லை. ஏனெனில் மனம் தளர்ந்து போகிறது, மனம் சோர்ந்து போகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்க்ரீஸ் யுவர் பிரேயர். உங்க ஜெபத்தை அதிகரிங்க, உங்க ஜெப நேரத்தை அதிகரிங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இனி என்ன ஆபத்துகள் வரும் என்று தெரியாது. இந்த 21ஆம் அதிகாரத்தில் வரப்போகிற ஆபத்துகளினால் மக்கள் எல்லாம் கலங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். புதிதாய் திடுதிப்பென்று வருகிற காரியங்கள் இவைகள் அல்ல. ஆகவே நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு 5 காரியங்களை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, இரட்சகர் இயேசு வருகைக்கு முன்பதாக, அல்லது இந்த உலகம் முடிவதற்கு முன்பதாக, அல்லது உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் முடிவதற்கு முன்பதாக நாம் கவனமாயிருக்க வேண்டிய 5 காரியங்கள். என்னோடு கூட மத்தேயு 21ஆம் அதிகாரம். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். ஒருவேளை இந்த வசனத்தை மட்டும் படிச்சா இந்த செய்தி புரியாது.
பிதா ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை வைத்திருந்தார் மனுக்குலத்தை மீட்பதற்கு. அவ்வப்பொழுது தன்னுடைய ஊழியர்களை அனுப்பினார். எபிரேய ஆக்கியோன் கூட இதை குறித்து சொல்லும் பொழுது அழகா எழுதுவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். வசனம் தெளிவா சொல்லுது. பூர்வ நாட்கள்ல பங்கு பங்கா சொன்னாரு. நோவா சொன்னாரு, மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, வெள்ளம் வரப்போகுது. கொஞ்சம் பேர் கூட கேட்கல, அந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அதை அடுத்து வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆண்டவருடைய வருகையை அல்லது மக்கள் தேவனுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற செய்தியை சொன்னாங்க. எல்லா மைனர் ப்ராஃபட்ஸ், எல்லா மேஜர் ப்ராஃபட்ஸ் இந்த ஆண்டவருடைய வருகையை பங்கு பங்கா மக்களுக்கு சொன்னாங்க. இதை கேட்டவர்கள் கொஞ்சம், கேட்காதவர்கள் அநேகர். இன்றைக்கு கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நம்முடைய பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தன் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். தட் மீன்ஸ் பிதாவுடைய கடைசி முயற்சி, பிதாவுடைய ரட்சிப்பின் திட்டத்தின் கடைசி பகுதி என்ன தெரியுமா? ரட்சகர் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினாரே, அதுதான். என் வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் இன்றைக்கு ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். ஆர் யூ சேவ்ட்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை தன்னுடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரா? இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இந்த நிச்சயம் இல்லைன்னா இந்த உலகம் முடியும் பொழுது உங்க வாழ்க்கை கொஞ்சம் பரிதபிக்கப்படத்தக்க வாழ்க்கையா இருக்கும். அல்லது உங்கள் வாழ்வு முடியும் பொழுது நீங்கள் ஒரு நித்திய நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரு அருமையான பாடல் உண்டு இல்லை? பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா மாசில்லா திரு ரத்தத்தினால். அந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் என் உள்ள உடையும். அது இப்பொழுதெல்லாம் சபையில் அதிகமாக இந்த பாடல் பாடப்படுகிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் அந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்த வஸ்திரம் அணிந்தீர்களா வல்ல மீட்பர் தயாளத்தினால். மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they straight as
snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Hallelujah. இன்னைக்கு உங்களை பார்த்தே நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் ரட்சகர் இயேசுவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் இருக்கிறதா? என் 18 வயதுக்கு முன்பதாக யாராவது என்னை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டால் எனக்கு கோபம் வரும். நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு போகிறேன், நன்மை எடுக்கிறேன், பாவ சங்கீர்த்தனம் பண்ணுகிறேன், என்னை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று எப்படி கேட்பீர்கள் என்று தான் நான் கேட்டேன். எதுவரை தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன என்று அறியாதவரை. ஆனால் ஒரு நாள் என் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தேன். அவர் ரத்தம் சிந்தின காட்சியை பார்த்தேன். அன்றைக்கு இயேசுவினிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் பாவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் என்று கேட்ட பொழுது இயேசு என்னை மன்னித்தார். அன்றைக்குத்தான் மரித்தால் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் எனக்கு வந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, டேக் எ டெசிஷன் டுடே. இன்னைக்கு உலகத்துக்கு முடிவு வருதுங்கிற செய்தியை கேட்குறீங்களே, அந்த முடிவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அந்த புண்ணிய ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இரவு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி உங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இயேசுடைய ரத்தம் எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவும், உங்களை சுத்தமாக்கும். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே சில பிழைகள் கரைகள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், முடிவுக்கு ஆயத்தமாகுங்கள். இரண்டாவதாக, இந்த முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்லுகிறாரே, அந்த முடிவுக்கு நாம் ஆயத்தமாக என்ன செய்ய வேண்டுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செய்தியின் வசனத்தின் சுருக்கம் என்ன தெரியுமா? கடைசி காலம் வரப்போகுது. அந்த கடைசி காலத்துல நீங்க நிக்கிறதுக்கு உங்க பலத்தால முடியாது. not by might, not by power, but by my spirit என்று ஆண்டவர் சொன்னாரே. உலகத்தில் சோதனைகளையும் பாவங்களையும் ஜெயிக்க எந்த ஒரு மனுஷனும் சொந்த பலத்தால ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை? முடியல, என்னால முடியல. பெரியவர்களுக்கு என்ன பிரச்சனை? குடிய விட முடியல, பொய் சொல்ல முடியல, தப்பு செய்யாம இருக்க முடியல, என்னால முடியல. இன்றைக்கு மார்க்கங்கள் எல்லாம் எதை போதிக்குது தெரியுமா? அதை விட்டு இதை விட்டு, இது நல்லது, இதை செய்ய, இதை செஞ்சா மோட்சம் போவ. அவன் தான் செய்ய முடியலன்னு தானே கதறுகிறான். இந்த செய்ய முடியாத பாவிகளுக்கு, பலனற்ற பாவிகளுக்கு பலனை கொடுக்கத்தான் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அந்த முடிவு நாட்களுக்கு நேராய் உங்களை நடத்தி செல்வதற்கு தன் பலத்தை கொடுக்கிறார். எத்தனையோ சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் போராட்டங்களை சகிக்க, பிரச்சனைகளை ஜெயிக்க, சோதனைகளை மேற்கொள்ள என்னை பலப்படுத்தியது எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன். பைபிள்ல அருமையான ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எந்த நாட்களில்? கடைசி நாட்களில். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்கள் தான் நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டிய நாட்கள். வாசிக்கலாம். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எதற்கு? 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. இன்னைக்கு உங்க போராட்டமே என்ன தெரியுமா? எனக்கு பலன் இல்லை. ஒரு வாலிபனுக்கும் அதுதான் போராட்டம், ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கும் அதுதான் போராட்டம். ஒரு பெரியவர் 70 வயதுடையவர் ஒரு நாள் வந்து சொன்னார், அம்மா என் கண்களை என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு வயசு 70, ஆனால் கண்களை ஜெயிக்க முடியவில்லை. இன்னும் பல காரியங்களை சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். 70 வயது வாழ்க்கையில் வாழ்ந்து முடிந்த ஒரு மனிதனுக்கு ஜெயிக்க முடியலை. அப்போ வாலிபன் எப்படி ஜெயிக்க முடியும்? வாலிப பிள்ளைகளே, உங்களை அன்பா பார்த்து சொல்றேன், நீ ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்க முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். எப்படி தெரியுமா? நீ தீர்மானம் எடுக்கிறதுனால நீ ஜெயிக்க முடியாது.
நீ தேவனை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை சார்ந்து கொண்டு, லார்ட் என்னால் முடியாதுப்பா, என்னை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லிப்பாரு. உனக்கு ஒரு பெரிய பலன் வரும். கடைசி நாட்கள், முடிவு நாட்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் எப்போது நான் விரும்பி வாசிக்கிற ஒரு வேத வசனம், 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. எப்படியா? கடைசி நாட்கள், கடைசி உலகம் முடியும் போது ஆவியானவரும் மனவாட்டியும் வா என்கிறார்களா? அப்போ டுகெதர் the bride and Holy Spirit ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் மணவாளன் வருகைக்கு போக முடியும். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட ட்ரெடிஷ்னல் சர்ச்ல இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்க்கிற சபை பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுதுதான் அந்த கடைசி நாட்கள்ல வர்ற உபத்திரவத்தில் எதிர்த்து நிற்பீங்க, இயேசுவுக்காய் நிற்பீங்க, பாவத்தை ஜெயிப்பீங்க, வஸ்திரம் கரைபடாமல் அவருக்காய் வாழ்வீர்கள். நான் முதலாவது சொன்னேன், இரட்சகர் இயேசுவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே நித்திய முடிவை சந்திப்பார்கள். இரண்டாவது சொன்னேன், பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்கிறவர்களே அந்த நித்திய முடிவை பார்ப்பார்கள். அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் இருக்கிற இடங்கள் ஆண்டவற்றுக்கள், எனக்கு பலன் இல்லப்பா, நான் பலன் இல்லாதனால தான்ப்பா விழுந்து போயிட்டேன், எனக்கு மட்டும் பலன் இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் ஆண்டவரே, நான் விழுந்திருக்க மாட்டேன், இப்படிதானே கதறீங்க. இன்னைக்கு கேளுங்க, இந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த மேடையிலே வந்து பேசுவதற்கு முன்பதாக நான் எவ்வளவோ பலவீனப்பட்டு தான் இன்றைக்கு வந்தேன். ஆனால் ஒரே ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணிவிட்டு வந்தேன். என்னை பலப்படுத்தணும் ஆவியானவரே, நீங்க என்னை பலப்படுத்தினாதான் ஊழியம் செய்ய முடியும். ஊழியக்காரர்களே, உங்க சொந்த பலத்தில் நீங்க ஊழியம் செய்ய முடியாது. உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவருடைய ஆவியானவர். ரிசீவ் ஹிஸ் ஸ்ட்ரெங்த், ரிசீவ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நீங்க நல்ல பவர்ஃபுல்லா ஊழியம் செய்வீங்க. சரி, மூன்றாவதாக அந்த முடிவு நாட்களுக்கு நம்ம ஆயத்தமாக இன்னொரு காரியமும் வேதம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொல்கிறார், நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்குது. நான் சொன்ன எல்லாம் வசனம், அதுதான் கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். இது உங்களை பயங்காட்டுறதுக்கு நான் பேசலை. முடிவுக்கு ஆயத்தமாகிற அந்த முழு உலகமும் எதை கவனிக்கணும் தெரியுமா? ஆஸ் பெர் லா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பல காரியங்கள் கோர்ட்டில் லாயர்ஸ் அவர்கள் வாதிடும் பொழுது ஆஸ் பெர் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின்படி இவர் குற்றவாளி என்று தீர்க்கிறேன், ஆஸ் பெர் லா. தேவன் கூட ஆஸ் பெர் லா தான் முடிவை கொடுப்பாராம். என்ன லா எனக்கு தெரியாதே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏற்கனவே த லா இஸ் ரிட்டன். இது எல்லாம் இங்கே இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்குது. இந்த லாவை ஒவ்வொரு பிலீவர், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிஞ்சிருக்கணும். நீங்கள் பைபிளை உட்கார்ந்து படிங்கன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பைபிளை படிக்காததற்கு முன்னும், பைபிளை ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமாவது படித்த பின்னும் உங்கள் மனநிலைமையில பெரிய மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம் தெரியுமா? ஒரு தெளிவு வரும், ஒரு வெளிச்சம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும். இதெல்லாம் கொடுக்கிறது இந்த லா, இந்த சட்டம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன், தெரியாதுலாம் சொல்ல முடியாது, நீ படி, உட்கார்ந்து அதை படித்தால், இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் உனக்கு நல்ல முடிவு இருக்கும். இன்னைக்கு நல்ல முடிவை எதிர்பார்க்குறீங்களா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டுன்னு பேதுரு எழுதிட்டார். ஆனால் உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். இன்னும் சில வசனங்களை இந்த பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். ப்ராஃபட்ஸ் என்ன செஞ்சாங்களாம்? அப்படியே பைபிளை ஆராய்ச்சி செஞ்சாங்களாம். எதுக்கு? புறவினத்து மக்களும் ரட்சிக்கப்படுவாங்கங்கிற ஒரு குட் நியூஸை சொல்றதுக்கு பைபிளை ஆராய்ச்சி செய்தார்களாம். வேத பண்டிதர்களுடைய வேலையே என்ன தெரியுமா? பைபிளை படித்து ஆராய்ச்சி செய்கிறது. நீங்கள் கேட்கலாம், நான் வேலை செய்ய வேண்டாமா, பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா, சமைக்க வேண்டாமா, குடும்பத்தை நடத்த வேண்டாமா? எல்லாம் செய்யுங்க. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த உலகத்தில் நீங்கள் நித்திய ஜீவனை இழந்துட்டீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ்? இதெல்லாம் செஞ்சு இந்த வேதத்தை படிக்காம, சகோதரி, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உட்கார்ந்து இந்த பைபிளை படிக்கிற ஆண்டவரே, இந்த வசனம் ஆறுதலை கொடுக்கும், இந்த வசனம் தேறுதலை கொடுக்கும். சி மேஜர்,
இந்த வசனம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த வசனம் உங்களை வழிகாட்டும். ஏன் இந்த வேதத்தை படிக்கிறோம் தெரியுமா? நீங்களும் சரி, ஊழியம் செய்கிற நானும் சரி, இதை படித்தாதான் தெளிவு, இதை படித்தாதான் தைரியம், இதை படித்தாதான் ஆறுதல், இதை படித்தாதான் நித்தியம். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உந்தன் வசனம் தியானிக்கையில் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது என்று சொல்லி. இந்த வசனம் என்ன தெரியுமா? உயிர். உயிர் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? முடியவே முடியாது. வேத வசனம் இல்லாத வாழ முடியாது. அதனால தான் ஒவ்வொரு நாள் இதை படிங்கன்னு சொல்றது. இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பைபிளை படிக்காம என்னுடைய நார்மல் ஒர்க்கை நான் செய்ய போக மாட்டேன். இதுதான் உயிர். இந்த உயிரை உள்ள வாங்கிட்டு நீங்க உங்க வேலையை துவங்குங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதே பேதுரு எழுதுகிறார் 15வது, அதாவது இந்த வசனத்தினால நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். முடிவு வருதுன்னு சொன்னாரே, அவர் சொல்றாரு, உங்களை அழைச்ச தேவன் யார் தெரியுமா? பரிசுத்தர். நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தராய் இருங்கள். 17, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து சொல்றாரு. புவி வாழ்க்கை ஒரு பரதேச வாழ்க்கை. நம்ம எல்லாம் பெரிய மில்லினஸா இருக்கலாம், ஆனா பூமிக்குரிய வாழ்க்கை பரதேசிய போன்ற ஒரு வாழ்க்கை. சொந்த வீடு, சொந்த வாசல், இவைகள் எல்லாம் கண்ணை மூடும் பொழுது விட்டுட்டு தான் போகணும். ஆகவே இந்த பூமியிலே நீங்கள் பரதேசிகள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி நினைச்சா இருக்கிறத அள்ளி கொடுப்பீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை, நான் கண்ணை மூடுனா எதையும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிற அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி ஒருவர் நியாயம் தீர்க்க போகிறார். அதனால இந்த உலகமே ஒரு பரதேசி வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 3வது பேதுரு எழுதுகிறார் 22வது வசனத்திலே, இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் சொல்றாரு. முடிவு வரப்போகுது. அசுத்த இருதயத்தோடு அல்ல, சுயநலமான இருதயத்தோடு அல்ல, சுத்த இருதயத்தோடு எல்லார்ட்டையும் அன்பு கூறுங்க. இன்னைக்கு சுத்த இருதயத்தோடு அன்பு கூறுறீங்களா? சுயநலமா அன்பு கூறுறீங்களா? உங்க லவ்வை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. யாரை நேசிச்சாலும் சுத்த இருதயத்தோடு நேசிக்கிறோமா? கொஞ்சமா நேசிச்சா கூட சுத்தமா நேசிங்க. அதைத்தான் பேதுரு எழுதுகிறார். வசனம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஐயோ, என்ன அழகான வார்த்தை பாருங்க. அது ஞானப்பால். அதுல குழந்தை வாஞ்சையா இருக்கிற மாதிரி வாஞ்சையா இருங்கள் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி சாட்சியா வாழுங்க அப்படிங்கிறார். இந்த அறிவு எப்போ வரும்? பைபிளை படிச்சா தான் வரும். பைபிளை படிக்கலைன்னா இந்த அறிவு வராது. டெய்லி பைபிளை படிக்கும் போது ஒரு நோட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் எழுதுங்க. எழுதி அது மேலே கையை வச்சு, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் வாழணும், ஆண்டவரே இப்படியெல்லாம் உலகத்தில் பிழைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த திருவசனம் இருக்குதே, இதுதான் உங்களை முடிவுக்கு நேராக சுத்தமாக்கி கொண்டு போகும். வசனம் சொல்கிறது 16வது வசனம், சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையா இருங்க. நீங்க மனுஷனுக்கு அடிமையா இருக்காதீங்க. இதை எழுதியவர் பேதுரு.
தேவனுக்கு அடிமையாய் சொல்லிட்டு கடைசியா ஒரு செய்தி சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன அருமையான வார்த்தை. அப்புறம் சொல்றார், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அம்மா, இந்த பாடு உங்களுக்கு மட்டும் கிடையாது. உலகத்தில் உங்களை போல இயேசுவின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எல்லாருக்கும் பிசாசின் போராட்டம் உண்டு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிற நாட்கள்ல பயந்து ஒளிச்சுக்கோங்க அப்படின்னு பேதுரு அழகா எழுதுறாரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். குடும்பத்தில் போராட்டமா? குடும்பத்தில் பிரச்சனையா? அந்தகார வல்லமைகள் தலைவிரிச்சு ஆடுதா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து ஜெபிக்கிற தாயே ஒரு மூலையில போய் உட்கார்ந்துடாதீங்க. ஜெபிக்கிற சகோதரி, நீ சோர்ந்து போயிட்டன்னா உன் வீட்டில் பிசாசை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. எழும்பு, இன்னைக்கு எழும்பி நின்று போராடுகிற அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். சகோதரனே, நீங்க தான் உங்க வீட்டில் நீதிமான். நீங்க சோர்ந்து போயிட்டா உங்க வீட்டில் போராடுற பிசாசை எதிர்க்க யாருக்குமே பலன் கிடையாது. உங்க பிள்ளைங்க பிசாசை எதிர்க்க முடியாது, மனைவி எதிர்க்க முடியாது. நீங்க தான் தேவ ஊழியரே, உங்கள் சபையோடு போராடுகிற அந்த பிசாசின் கிரியைகளை எதிர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் பலன் இருக்குது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து போராடுகிற கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்ற அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு முழு உலகத்தில் உள்ள தேவ பிள்ளைங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழகிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். வேத வசனம் சொல்லுது, முடிவு சமீபமாயிற்று, அவன் யாரை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். உன் வீட்டை கண்ணி வச்சு திருட நினைக்கிறா. நீ எதிர்த்து நில்லு மகளே, நீ எதிர்த்து நில் மகனே, விசுவாசத்தில் உறுதியாயிரு மகனே. பிசாசு உங்கள் வீட்டை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இந்த அறிவை கொடுக்கிறது எது தெரியுமா? வேத வசனம். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க மட்டும்தான் அந்த முடிவை சந்திக்க முடியும். நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு சோதனைகளையும் போராட்டங்களையும் பாவங்களையும் ஜெயிக்கிறவங்க தான் அந்த முடிவை சந்திக்க முடியும். அது ஒருவேளை உலகத்தின் முடிவாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வாழ்வின் முடிவாக இருக்கலாம். மூன்றாவது, அவருடைய வார்த்தை. அந்த வசனத்தையே கவனித்துக் கொண்டு வேதம் சொல்லுகிறது, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலம். வசனம் எது தெரியுமா? பிரகாசிக்கிற விளக்கு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்க உள்ளத்துல உதிக்கிற வரைக்கும், அதாவது கிறிஸ்து வருகிற வரைக்கும் வசனத்தையே பார்த்துட்டு இருங்க. சுத்தி என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க, வசனத்தையே பாருங்க. பக்கத்து வீட்டில் என்னென்னலாம் பரவாயில்ல, உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு அதை பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? உனக்கு என்ன பாதுகாப்ப சொல்லுது? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறவர், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனத்தை பாருங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரே, அந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனம் தான் உங்களை பலப்படுத்தும். இந்த வசனம் தான் உங்களை நித்திய முடிவுக்கு நேராய் அழைத்து செல்லும். ஹல்லேலூயா. நான்காவது, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அநேகர் இந்த பூமியிலேயே அவங்க இன்னும் பல ஆயிரம் வருஷம் வாழ போகிறவங்க மாதிரி, மெத்துசுலா மாதிரி இந்த பூமியில் வாழ போகிறோம் நினச்சிக்கிட்டு பூமியில் மாட மாளிகைகள் கோபுரங்கள் இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன், பரதேசின்னு சொன்னால் அதை செயல்லையும் காட்டணும். வாசிக்கலாம், யாக்கோபு எழுதின நிருபம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. 5வது வசனம். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் ஒரு மோட்ச வீட்டை நாடி போகிறேன், இந்த பூமியை சொந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பல இந்த பூமியில் எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? சுகபோகத்தில் வாழ்கிறாங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நீங்கள் சம்பிரமாக வாழ்கிறீங்க, சுகபோகமாக வாழ்கிறீங்க.
நீங்கள் ஏழைகளை ஒடுக்குறீங்க, இன்னும் சேர்க்குறீங்க. ஆனால் நித்தியம் ஒன்று வருது அப்படின்னு நினச்சா நீங்கள் இப்படி வாழ மாட்டீங்க. இன்னைக்கு நேரடியாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், உங்கள் வாழ்க்கையின் முடிவு ஒருவேளை சில காலங்களில் வரும் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைச்சு அழிந்து போகிற இந்த பூமியில் அல்ல, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும். பரலோகத்தில் தான் சேர்க்கணும். சிலர் இந்த பூமியிலே இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ்வது போல தயவு செய்து செய்யாதுங்க. பிரசங்கி அழகாய் எழுதுவார், ஒருவன் இந்த பூமியிலே ஆஸ்தியை சேர்க்கிறான், ஓடி ஓடி உழைக்கிறான், ஆனால் அவனுக்கு பிறகு அந்த ஆஸ்தியை யார் அனுபவிப்பான் என்று திங்க் பண்ணுறதே இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய பிஸ்னஸை வளர்த்து வச்சுட்டு சாகும்போது யார் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க தெரியுமா? துன்மார்க்கமாக பணத்தை செலவழிக்கிற ஒரு மகன் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு தான் ஓடினீங்களா? இதுக்கு தான் உழைச்சிங்களா? இதுக்கு தான் கோடி கோடியாக சேர்த்திங்களா? அந்த கோடியில் ஒரு பகுதியை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்துருந்தா எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கோடியில் ஒரு பகுதியை தேவ ராஜ்யத்துக்கு விதைச்சிருந்தா எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும், எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. கண்களை கர்த்தர் திறக்கணும். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் நேரடியாக பேசுகிறேன். இன்னைக்கு டேக் எ டெசிஷன். ஆண்டவரே, என்னை எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்கிறீங்க, என் ஐஸ்வர்யத்தில் ஒரு பங்கை நான் இனிமேல் தேவ ராஜ்யத்துக்கு கொடுப்பேன். இன்றைக்கு தேவ ஊழியம் எப்படி நடக்குது தெரியுமா? தாங்குகிற ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட மக்களால். சிலரெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுங்கிறதுனால கொடுக்கல, பெரிய மனசு இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. இன்னைக்கு உங்கள் சின்ன மனசை மாற்றுங்க, பெரிய மனசாக்குங்க. இந்தியா முழுவதிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு உங்கள் இருதயத்தை திறங்க. இந்த பூமியில் உங்கள் ஐஸ்வர்யம் உங்கள் சொன்ன வசனத்தின்படி அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின அப்படின்னு சொல்கிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் இன் காட்ஸ் கிங்டம். இதை ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நித்திய ராஜ்யத்துக்கு போகும்பொழுது அங்கே உங்கள் வீட்டில் ஏராளமான பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீங்க. முடிவு காலத்தை நோக்கி இருக்கிற நீங்கள் பூமியிலே ஆஸ்திகளை மிகுதியாய் சேர்த்து வைக்காதிருங்கள். தேவ ராஜ்யத்தில் விதைத்து பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சரி, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். 2 விதமான ஊழியத்தை பற்றி சொல்லியிருக்குது, 2 விதமான மக்களை பற்றி சொல்லியிருக்குது. ஒரு மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களே, அவங்க என்ன செய்யணுமா? முடிவு பரியந்தம் தங்களை காத்து கொண்டு நிலை நிற்கணுமா. இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். உங்களுடைய அந்திய காலங்கள் வரைக்கும் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். சரி, அடுத்த ஒரு குரூப்புக்கு சொல்லுது, அந்த ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணுமா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். அந்த வசனத்தை மாத்திர வாசிங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். நல்லா கவனிங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கிறது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. அவர் சொன்னார் மத்தேயு 28ல், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட எல்லாத்தையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற ஒரு ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். பைபிள் கால்ஸில் என்ன செய்கிறோம் தெரியுமா? 2 விதமான ஊழியம் செய்கிறோம். ஒன்று, இந்த பைபிள் டிவி முழு உலகத்துக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறது. 2வது, இந்த பைபிள் கால்ஸ், அதன் மூலமாய் நடக்கிற வேதாகம கல்லூரி, அதன் மூலமாய் நடக்கிற இலக்கிய ஊழியங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் நினைக்கக்கூடாது எவ்வளோ கோடி கோடியாக எங்களுக்கெல்லாம் வருது, லட்ச லட்சமாக வருது, அதனால செய்கிறோம் என்று. எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு தெரியும் எவ்வளவு தியாகத்தின் மத்தியில் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று. ஒவ்வொன்றையும் நடத்துவதற்கு தியாகம். திடீரென்று தொலைக்காட்சியை நிறுத்த வேண்டிய நிலைமை வரும். ஏனென்றால் அதற்கு செலுத்த வேண்டிய பணங்கள் செலுத்த முடியாத நிலைமை ஆகிவிடும். உடனடியாக ஜெபம் பண்ணுவோம்.
சொந்தமாய் நமக்கென்று வைத்திருக்கிற சில காரியங்களை எடுத்து அந்த பணத்தை கட்டி தொலைக்காட்சி போக வேண்டும், மக்கள் திகைப்பார்களே, சுவிசேஷ வேலை தடைபடுமே என்று அந்த ராஜ்யத்தின் பணி தடைபடவே கூடாது என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் சுத்த இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என் வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ராஜ்யத்தின் பணியை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் அருகாமையில் இருக்கிற வீட்டாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நீங்கள் தான், நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பொறுப்பு உங்கள் மேலே இருக்குது. எதுவுமே செய்ய முடியலன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெல்லாம் போகணும். ஆண்டவர் சொன்னார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். சொல்லுங்க, அப்பொழுது முடிவு வரும். ஏன் வேகமாக இந்த வேலையை செய்யணும் தெரியுமா? முடிவு வரணும். ஏன் துரிதமாக செய்கிறோம் தெரியுமா? முடிவு வரணும். 2 நாட்களுக்கு முன்னதாக நான் ஒரு ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, எத்தனையோ ஊழியர்கள் மறிச்சிட்டாங்கப்பா, எவ்வளோ நல்ல தேவதாசர்கள்லாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க, நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், வாழ்க்கையை ஒரு ஈவா கொடுத்துருக்குறீங்க, ஒன்று மட்டும் செய்வோம் ஆண்டவரே, உயிரோடு ஆயுளை கூட்டி கொடுத்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தின் பணியை மட்டும் செய்வோம் ஆண்டவரே, வேறு எதையும் செய்ய மாட்டோம் என்று தேவனுக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். என் அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் முடிவு வருகிற ஒரு காலம் இருக்கிறது, மனித வாழ்வுக்கும் முடிவு வருகிற ஒரு காலம் இருக்குது. இந்த 2 முடிவுகளையும் எதிர்நோக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 5 காரியங்களை சொன்னேன். 1, இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். 2வது, அவருடைய ஆவியினால் நீங்கள் பலனடைந்து போராட்டங்களை சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும். 3, அவருடைய வார்த்தையை அனுதினமும் படித்து 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 நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். 4வது, உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், நேரம், தாளந்து, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைக்க வேண்டும். 5வது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் எடுத்து செல்கிற ஒரு பணியிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நீங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீங்கள் உங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது பணிப்பெண் சில முன்னெச்சரிக்கைகளை சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அவசர நேரத்தில் ஒருவேளை ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும் என்றால் நீங்கள் மாஸ்கை எடுத்து முதலாவது நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். முதலாவது ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். 2வது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து செல்ல 1 நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் பொருளால், உங்கள் வசதியால், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களினால் தேவ ராஜ்யத்தின் பணியை தாங்க வேண்டும். விசேஷமாய் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் அன்பாய் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீ ஆண்டவருக்காய் எதை செய்கிறாயோ அது மாத்திரமே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவே படித்து பெரிய வேலையில் வசதி சம்பாதித்து வீடை கட்டுவேன், அதை வாங்குவேன், இதை வாங்குவேன், இந்த ஆசை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மறுபுறம் உன் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உன் வாழ்வை ஆண்டவருடைய பணிக்கென்று ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் உமக்காய் வாழுவேன், உமக்காக உழைப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடு. நிச்சயமாகவே வாலிப மகளே, நீயும் ஒரு தீர்மானம் எடு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேர்ஃபுல்னஸ் ஆண்டவர் கொடுத்துருவாரு. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவீர்கள் என்றால் இந்த உலகத்தின் முடிவையும் நீங்கள் சந்திக்க முடியும். ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கு கொடுத்த வாழ்வின் முடிவையும் சந்திக்க முடியும். வேத வசனங்கள் உங்கள் தியானமாய் மாறும்போது உங்க வாழ்வின் முடிவும் நித்தியத்துக்கு நேராக இருக்கும். இந்த உலகின் முடிவிலும் நீங்கள் நித்தியத்தில் பிரவேசிப்பீர்கள். பரிசுத்த ஆவியினால பலனை அடையும் போது உங்களை நீங்களே பலப்படுத்தி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் வாழ்வின் முடிவை சந்திப்பீர்கள், உலகத்தின் முடிவை சந்திப்பீர்கள்.
இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வசதி, வாய்ப்பு, இளமை, தாளந்து, திறமை, வீடு, வசதி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்திற்கு என்று கொடுங்கள். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க வசதியை ஒப்பு கொடுங்க. வாலிபனே, நீ நல்லா படிச்சிருக்கிற, நீ சம்பாதி, நல்லதுதான். ஆனால் உன் திறமையில ஒரு பகுதியை நீ இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். உன் வருமானத்தின் ஒரு பகுதியை இயேசுவுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன் நேரத்தின் ஒரு பகுதியை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். உன் இளமை காலங்களை நீ இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். வாலிப மகளே, உன் வாழ்க்கையின் முடிவு வரும் பொழுது ஐயோ இளவயதின் நாட்களை வீணாக்கிட்டேனேன்னு சொல்லி ஒரு புலம்பலை நீ பாடாதபடி இப்பவே உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடு. இன்னைக்கு என் வார்த்தையை கேட்கிற யாராவது இந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனா கொடுக்கலையா நிச்சயம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு தான் உங்க ரட்சிப்பின் நாள். இதை போன்ற ஒரு வாய்ப்பு இன்னொரு நாள் வருமா வராதா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Commit your life to Jesus. Ask Jesus to wash you with His precious blood. Ask Jesus to come into your heart. என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த இயேசுவை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு நபரா நீங்க இருக்கலாம். ஒரே ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையை மாத்திரும். கண்களை மூடி இந்த ஜெபத்தை ஏன் கூட செய்வீங்களா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணம் மாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாயிற்றா Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Yes, Holy Spirit, கிரியை செய்கிற தேவ ஆவியானவரே, blood of the Lamb. இந்த வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு தீர்மானம், come to Jesus, come to the holy fountain. ஒரு புண்ணிய ரத்தம் உனக்காய் சிலுவையிலே வடிந்து கொண்டிருக்கிறது மகனே. ஒரு இரட்சகர் இயேசு உனக்காய் ரத்தம் சிந்தினவராய் உன் அருகிலே வந்து நிற்கிறார். வாயை திறந்து கேளு, ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவட்டும். ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும். அந்த புண்ணிய தீர்த்தத்தில், அந்த புண்ணிய நதியிலே நான் மூழ்க விரும்புகிறேன். என் பாவங்களை மன்னிங்க. வாயை திறந்து கேட்கிறீங்களா? என் குற்றங்களை மன்னிங்க இயேசுவே. என்னை உம்முடைய மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க மகனாய் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த முடிவை சந்திக்க நான் ஆயத்தமாகணுமே. அந்த முடிவை சந்திக்க உம்முடைய ரத்தம் என்ன கழுவணுமே ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி உங்க ரத்தம் என கழுவட்டும் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. என் வாழ்வின் முடிவையும் இந்த உலகத்தின் முடிவையும் சந்திக்க என்னை பலப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபாதர். உங்கள் தீர்மானங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
உங்கள் முடிவை இயேசு அங்கீகரித்திருக்கிறார். இன்றைய நாள் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்த நாள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள். இன்றைக்கு ஒருவேளை இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை, இன்னும் இல்லை என்றால் இன்றைக்கு முழங்கால் படியிடுங்கள். வேறு எந்த வேலையும் செய்யாதிருங்கள். முழங்கால் படிட்டு, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, நான் உங்களுக்கு விரோதமாய் தெரிந்தும் தெரியாத செஞ்ச எல்லா குற்றங்களை மன்னிச்சு என்னை உங்க பிள்ளையா மாற்றிருங்கன்னு சொல்லுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள். இயேசு வரும் பொழுது அவருடைய வருகையிலே உங்களையும் எடுத்துக்கொள்வார். இந்த புவி வாழ்வு முடியும் பொழுது நித்தியத்தின் சந்தோஷ ராஜ்யத்திற்குள் நீங்களும் பிரவேசிப்பீர்கள். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று என்று சொல்லி ஆண்டவரே, மகா பெரிய ஒரு அப்போஸ்தலன் எங்களுக்கு எச்சரித்து எழுதிய அந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ரட்சிக்கப்படவும், பரிசுத்த ஆவியின் பலத்தை அடையவும், வேத வசனத்தை தியானித்து தியானித்து உம்மை போல மாறவும், உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. பூமியில் கொடுத்த சகல ஆசீர்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றாலும் உம்முடைய ஜனம் உம்மை சேவிக்கட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, விழிப்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா, எச்சரிப்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு இயேசு வந்தாலும் அல்லது இன்றைக்கு என் முடிவு வந்தாலும் நான் நித்தியம் செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.